எல்லாம் டாட்டூல தான் இருக்கு. கடவுளோடு ரொம்ப நெருக்கமா வர்றது இல்லைங்களா, கடவுளுக்கிட்ட நெருக்கமா வர்றதுக்கு அவங்க வரிசையா எங்க இருக்கு. இப்போ பெரிய பேரரசராக விளங்கிய ஒருத்தனை அடித்து கொண்டு எனக்கு என்னுடைய சொந்த மண்ணுக்கு வந்தது போனதான ஒரு உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மன்னருடைய மக்களும் இங்கே சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இந்த பகுதியில மிக முக்கியமாக ரைட்டிங் ஆன் ஹேண்ட், கையில் எழுதுதல் அல்லது கையால் எழுதி அறிக்கை செய்வது அல்லது கையில் அடையாளமாக எழுதி வைத்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? பாருங்க, இங்க கையில எழுதுறது ரெண்டு ட்ரெடிஷன் இருக்கு. அதை சொல்றா உங்களுக்கு இந்த அருளுரை முடிந்துவிடும். முதல் ட்ரெடிஷன், அடிமையின் உடலில் எஜமானின் அடையாளம். முதல் ட்ரெடிஷன் எப்படி இருக்கு? அடிமையின் உடலில் எஜமானின் அடையாளம். கவனிங்க, இப்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு இங்க நம்ம பீரியட்ல. அடிமையின் உடல்ல எஜமானுடைய அடையாளம். இப்போ அடிமை எஜமானின் உடலில அடிமைகளுடைய அடையாளம் இருக்கா இல்லையா? ஜீசஸ் இயேசுவா வந்த பொழுது அவர் நம்முடைய கடவுள், நம்முடைய தடுப்புகள் எல்லாம் காயங்கள் எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இந்த ட்ரெடிஷன் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறேன். ஒரு அடிமையின் உடல்ல என்ன செய்வாங்கன்னா, எப்படி செய்வாங்க பாருங்க. ஒரு அடிமை கையில அவருடைய எஜமானின் ஒரு அடையாளத்தை இடுவார்கள். ஏசாயா 49:16 வசனத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடிமைகளுக்கு அடையாளம் இடுவது என்பது அந்த காலகட்டங்களில், அதாவது கிழக்கு நாடுகள் முழுவதும் பொதுவான நடைமுறையாக இருந்திருக்கிறது. எந்த கிழக்கு நாடுலாம் யாரு? ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நம்மளாம் யார்? ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா? வெஸ்டர்னா ஈஸ்டர்னா? நம்ம உலக அளவில் சூப்பர், நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அப்ப ஈஸ்டர்ன் கிழக்கு நாடுகள் எல்லாம் இந்த மச்ச குத்துற அல்லது எழுதி கொள்ளுகிற ஒரு ட்ரெடிஷன் என்ன பண்ணிருக்காங்க? வைத்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அடிமைகளுக்கு அடையாளம் போடுகிற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். மெசபடோமியா ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ். மெசபடோமியான்னு சொன்னாக்கா ஒரு பெரிய மினிஸ்டேரியன், அது ஒரு பெரிய இடம். ஸோ அந்த மெசபடோமியாவில் பல காலகட்டங்களில் ஒரு அடிமையின் தலையில பாதி முடியை சவரம் செய்வதன் மூலம் அவன் அடையாளம் எடுப்பான். அவனுக்கு எப்படி பண்ணுவாங்களா? மெசபடோமியாவில் அவனுடைய தலையில பாதி முடி மட்டும் என்ன பண்ணிடுவாங்க? ஷேவ் பண்ணிடுவாங்க, ரிமைனிங் அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நம்ம விட்டா அப்படி இருக்கான். அப்படி விட்டா அவன் அந்த எஜமானுக்கு அடையாளம். அவங்க எஜமானுக்கு இப்படிதான் இவன் என்னுடைய அடிமை என்கிற ஒரு அடையாளம், ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு அவமானத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிற நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த மெசபடோமியா மாத்திரமல்ல, இந்த பச்சை குத்துதல் டாட்டூ அல்லது சூடு போடுதல் பிராண்ட் என்று சொல்லப்படுகிறது. இது கையில் இடப்படும் அடையாளம் அந்த அடிமை யாருக்கு சொந்தம் என்பதை சொல்லுகிறது. அந்த அடையாளத்தை எதுக்கு போடுறான்? whom belongs to whom, யாருக்கு அவன் சொந்தம், இவன் யாருக்கு சொந்தம், அவன் யாருக்கு சொந்தம் என்ற செய்தியை சொல்வதற்காக அந்த அடையாளத்தை இடுகிறதாக நாம் பார்க்கின்றோம். பொதுவா வலது கையில எஜமானின் பெயரை பொறிப்பார்களாம். வலது கையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எஜமானுடைய பெயரை பொறிக்கின்ற ஒரு பழக்கத்தை அவங்க வைத்திருக்கிறார்கள். இது ஒரு வகையான அடிமையின் உடலில் எஜமானின் அடையாளம். இது ஒரு ட்ரெடிஷன். இரண்டாவது ட்ரெடிஷன் என்ன சொன்னாக்கா, பண்டை இஸ்ரவேலில், ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், அந்த இஸ்ரவேல்ல ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அயர்ன் ஏஜ் சொல்லுவோம் இல்லையா, இரும்பு காலம். அந்த இரும்பு காலத்துல நூற்றுக்கணக்கான ஜார்ஸ், கற்சாடிகள், நம்ம பைபிள் லாங்குவேஜ் சொன்னா கற்சாடிகள் சொல்றல, அது மாதிரி ஜார்ஸ், ஜாடிகள் 100க்கு மேல கிடைச்சது. அப்ப அது எடுக்கும் பொழுது அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த ஜாருடைய கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடியில ஒரு முத்திரை இருக்கிறத பார்த்தாங்க. அந்த முத்திரை என்னவா இருக்குதுன்னு சொன்னா, தானியங்கள், எண்ணெய், திராட்சை பழ, மது,
இது எல்லாத்தையும் சேமித்து வைக்க ஒரு பெரிய மண் ஜாடிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில். அந்த ஜாருடைய கைப்பிடியில ஒரு முத்திரைய, ஒரு சீலை போட்டிருக்காங்க. அந்த சீல் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த சீல் எப்படி இருக்கும் எப்படின்னா LMLK. சொல்லுங்க, LMLK. மறக்க மாட்டீங்களா? LMLK. நான் அடுத்த முறை பிரசங்கத்திலலாம் கேட்பேன், அந்த ஜாரில் போட்டுருந்தாங்களாமே நூற்றுக்கணக்கான இதில் இஸ்ரேலில் கண்டுபிடிச்சாங்களாமே ஜார்ஸு, அது அந்த கைப்பிடியில் ஒரு முத்திரை போட்டிருந்தாங்களாமே, அந்த முத்திரை சீலு, அந்த சீலுக்கு பேர் என்னன்னு கேட்பேன். சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க, இப்போ என்ன சொல்லுங்க? ஆமாம், ஒன்றும் இல்லை. LMLK அப்படின்னா லா மெலெக் அப்படின்னு அர்த்தம். மெலெக்குன்னா ஹீப்ருல ராஜான்னு அர்த்தம். மெலெக்குன்னா என்னது? கிங்னு அர்த்தம். அப்படின்னா சொல்றாங்க, இது பிலாங்கிங் டு கிங். அந்த முத்திரை இருந்தா ஒரு ஜார்ல அந்த பொருட்கள், தானியமா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், திராட்சை மதுவா இருக்கலாம், ஏதா இருக்கலாம், அந்த அரசருக்கு சொந்தம். belong to the king. அது அரசருக்கு சொந்தம். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய பயன்பாட்டிற்காக வரி செலுத்தப்பட்டது என்ற அர்த்தம். இந்த 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 ஜார் முத்திரையிடப்படுகிறது என்று சொன்னா லா மெலெக் அப்படின்னு சொன்னாங்க, LMLK அப்படின்னு சொன்னா, அந்த முத்திரை இருந்துச்சுன்னா, சீல் இருந்துச்சுன்னா, அது கவர்மெண்ட் வரி செலுத்தி என்ன பண்ணிருக்காங்க? பிரசவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த முத்திரை அரச முத்திரைன்னு சொல்றாங்க, அபிஷியல் கவர்மெண்ட் சீல் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. இப்ப ஏசாயா 44 5வது வசனத்துல ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு முத்திரை. ஹல்லேலூயா. இப்ப நம்ம முத்திரை என்ன? ஆண்டவருக்கு சொந்தம் என்கிற ஒரு முத்திரை. நான் கடவுளுக்கு சொந்தம், நான் கடவுளுக்கு சொந்தமானவன். I belong to God. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்துல எதை பார்த்தாலே எனக்கு சொந்தமாக்கிடணும். ஆமால, ஒரு நல்ல காரு பார்த்தா சொந்தமாக்கிக்கணும், நல்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தா சொந்தமாக்கிக்கணும், அப்படி யோசிப்போம் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு பிரச்சனையே அதான். ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கிறது. இப்போ அந்த மிடில் ஈஸ்ட்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே சொந்தமாக்கிக்கிறது தான் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? ஆமான்னா இப்படி, இல்லைன்னா இப்படி. ஆமாவா இல்லையா? சொந்தமாக்கிக்கிறது தான் பிரச்சனை. மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ன பண்றான்? எப்படின்னா ஏதாவது செய்து ஒன்றை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ இங்கே நான் ஆண்டவருக்கு உரியவன், பரலோக அரசராகிய ஆண்டவருக்கு நான் சொந்தமானவன் என்பதை பெருமையுடன் குறிக்கவே இங்கே வரலாற்று ரீதியாக ஒரு மாபெரும் செய்தியை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே குறிக்க வருகிறதை நாம் பார்க்கின்றேன். கடவுளுக்கு நான் சொந்தமானவன். நான் சொன்னேன், இந்த மீட்பின் இந்த காலம் என்பது, மீட்பு காலம் என்பது, the time of redemption என்பது historical redemption என்று சொன்னேன் இல்லையா? அதாவது அன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் வந்து விட வேண்டும். ஆனா அது யாரால வரணும்? அவங்களால வரணும், இவரால இல்லை. புரியுதுங்களா? இப்ப பிரச்சனை இவரால இல்லை, அவங்களாலே வந்துடணும். யாரு? ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்களாலே வந்துடணும், அவர்களுக்கு சொந்தமாகிவிட வேண்டும். கான்டெக்ஸ்ட் என்ன? இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற செய்தி என்ன? நீ கடவுளுக்கு சொந்தமாகணும். இந்த உலகமே கடவுளுக்கு சொந்தமாகணும். அதுதான் மீட்பின் செய்தி. மீட்புருவாக்கும் ஆண்டவர் அதைதான் சொல்லுகிறார். எல்லா மானுடத்தையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. ஆனா இங்க இடங்களை சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த ரிடம்ஷன் என்பது மெசியானிக் ரிடம்ஷன். மேசியாவின் காலத்தில் ஏற்படுகிற மீட்பு, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற ஒன்று.
இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்பொழுது பிறந்தாரோ அப்பொழுது அந்த நம்பிக்கை பிறந்து விட்டது. உலகை மீட்டு விடுவார் என்கிற நம்பிக்கை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற புதிய உடன்படிக்கை பிறந்துவிடும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். மூன்றாவது, glorious future redemption. எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு இறுதியில் நடைபெறுக போகிற ஒரு ரட்சிப்பு. அப்ப அங்க மக்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஓடி வருவார்கள். காடுகளும் வறண்ட நிலங்களும் செழிப்பாகும். ஜாதி இன வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் நான் ஆண்டவருடையவன் என்று தங்களை அர்ப்பணிப்பார்கள். இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த கரங்களில் எழுதி கொள்ளுகிற இந்த ஒரு தகவலை, இந்த ஒரு மெட்டபரை அவர் பயன்படுத்துகிறதை நான் பார்க்கின்றேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். WCRC, வேர்ல்டு கம்யூனியன் ஆஃப் ரிஃபார்ம்டு சர்ச்சஸ், சீர்திருத்த திருச்சபைகளின் உலக கூட்டமைப்பு. நம்ம சீர்திருத்த திருச்சபை தானே, உலகத்தில் எல்லா சீர்திருத்த திருச்சபைகளுடைய உலக கூட்டமைப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல விட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரத்தை 4வது வசனத்தை தான் அவங்களும் கோட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாடம் ஏசாயான்றதுனால இது ரொம்ப ஆப்டா இருந்துச்சுனால இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்க்கு அது பொருத்தமா இருக்கிறதுனால அதை நம்மளுக்கு படிச்சுட்டு முடிக்க ஆசைப்படுறேன். 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். சாதிகளுக்கு விரோதமாய் சாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இந்த வசனத்தை கோட் பண்ணி இந்த சீர்திருத்த திருச்சபைகளினுடைய உலக கூட்டமைப்பு ஒரு அறிக்கை ஒன்றை, அந்த அறிக்கைக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் வன்முறை குறித்து WCRC அறிக்கை என்று போட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? போர் நிறுத்துவதற்கு நாங்கள் உங்களை அழைப்பு விடுக்கின்றோம். குண்டு வீச்சுகள் நிறுத்தப்பட வேண்டும், அழிவுகள் நிறுத்தப்பட வேண்டும், பழிவாங்கும் சூழ்ச்சி நிறுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் அதுல இருக்கு. ரொம்ப முக்கியமா, விழும் ஒவ்வொரு குண்டும் உடலை மட்டுமல்ல சமாதானத்திற்கான மெல்லிய நம்பிக்கையும் சேர்த்தே புதைக்கிறது. அந்த வரி என்ன ரொம்ப பாதித்து விட்டது. கிறிஸ்தவங்க நம்மெல்லாம் அதை பற்றி கவலைப்படாதுங்கிறோன்னா ஐயர் தொடக்கத்தில் சொன்னார். நம்ம நிறைய நேரத்தில் வரோம், இப்போவும் நம்ம ஆய்வுரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்தெல்லாம் வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறது இல்லை. நம்ம சொந்தக்காரங்க வெளியில் இருக்கிறாங்க, அப்போ மட்டும் கொஞ்சம் டப்புன்னு அடிக்குது. என்னன்னா நம்ம அண்ணன் தம்பி அங்கே இருக்கிற போது பாம்பு போட்டு என்ன ஆயிடுமோ ஒரு பயம் மாத்திரம் நமக்கு இருக்குது. அப்போ மட்டும் டப்புல கேட்டு கொண்டிருக்கின்றோம். அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, விடுற ஒவ்வொரு குண்டும் உடலை மட்டும் இல்லப்பா, அவர்களுக்கு கடவுள் இந்த உலகத்தில் கொடுத்த அந்த சமாதானத்தினுடைய நம்பிக்கையிலும் மெல்லிய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து கடுகளவு விசுவாசத்தை பேசினார் அல்லவா? அதுபோது மெல்லிய நம்பிக்கையும் சேர்த்து நீங்க புதைக்கிறீங்க என்கிற செய்தியை சொல்லுகிறார். குண்டு வீச்சுகள் மூலம் ஜனநாயகத்தை கட்டி எழுப்ப முடியாது, ஏவுகணைகள் மூலம் பாதுகாப்பை பெற முடியாது, ஒட்டுமொத்த தண்டனைகள் கொடுக்குறாங்கல்ல, பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தர் பனிஷ் பண்ணிட்டு இருக்கான், கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அழைக்கலாம். ஒட்டுமொத்த தண்டனைகளில் நீதி பிறக்காது. போர் காயங்களை ஆற்றுவதில்லை, அது காயங்களை பெருக்குகிறது. நாங்கள் வாழ்வின் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோம், போரின் கடவுள் மீது அல்ல. நாங்கள் வாழ்வின் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோம், போரின் கடவுள் மீது அல்ல. நாங்கள் வழிபடும் கடவுள் ஒடுக்கப்பட்டோரின் பக்கம் இருக்கிறார். நாங்கள் வழிபடும் கடவுள் காயப்பட்டவர்களின் அழுகுரலை கேட்கிறார். வன்முறை தங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்று நம்புகிறவர்கள் அல்ல.
உலகெங்கிலும் உள்ள திருச்சபைகளுக்கு ஒரு அறைக்கூவலை வைத்து நிறைவு செய்கிறார். என்ன சொல்றாங்க தெரியுமா? செபியுங்கள், நீதிக்காக குரல் கொடுங்கள், கிறிஸ்துவின் சமாதானத்தை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துவதற்கு நம்மை அவர்கள் அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்வு வளர வேண்டும், அவசியம். ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சூழல்களில் ஏற்படுகிற அந்த சுழலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இன்னும் ரட்சிப்பின் பயணத்தை தொடர வேண்டியவர்களை, இன்னும் அந்த மீட்பின் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சைரஸ் மன்னன் வழியாக இவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? இவர்கள் வழியாக அவர்களுக்கு விடுதலை வேண்டும் அல்லவா? இன்னும் ஏனையோர் அந்த விடுதலையை ருசிக்க வேண்டுமே. ஆனால் அவருடைய அழுகுரல் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் குரலாய் கேட்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களுக்கு அவர்களின் அழுகுரல் கேட்கிறதா என்கிற கேள்வியை இந்த சீர்திருத்த திருச்சபைகளின் உலக கூட்டமைப்பு நம்மை கேட்கிறது. இன்னைக்கு ஒரு கால் நமக்கு கொடுக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. நீங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும். திருச்சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு குரல் ஒன்றை கடவுள் எழுப்புகிறார். தீர்க்கதரிசி என்றாலே குரல் எழுப்புகிறவர்கள், கிறிஸ்தவன் என்றாலும் குரல் எழுப்புகிறவர். பிறருக்காக எழுப்ப வேண்டும், உனக்காக எனக்காக அல்ல. ஆனால் எனக்கு என்று வந்தால் குரலை சத்தமாக உயர்த்துகிறோம். பிறருக்கு என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஏற்படுத்தவில்லை. இயேசு பிறருக்காகவே வாழ்ந்துதான் நம்முடைய காயங்களை அவருடைய உடலில் தழும்புகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய காயங்கள் அவருடைய உடம்பில் இருக்கிறது. ஆனால் இன்னும் காயத்தை உண்டு கொண்டு கொண்டே இருக்கிறோமே. நியாயமா? இன்னொருவரின் காயமாற்றுவதற்கு தானே நான் காயமேற்றேன் என்கிற ஒரு கேள்வியை கடவுள் நம்மிடத்திலே வைத்துவிட்டு இந்த இரவிலே நம்மை எழுப்பி நம்முடைய விசுவாசத்திலே மெல்லிய சமாதானம் புதைக்கப்படுகிற செய்தியை சொல்லி, நீங்களும் எழுங்கள், குரல் எழுப்புங்கள் பிறருக்காக என்று சொல்லி கடவுள் நம்மை இந்த இரவு வேளையிலே அழைப்பதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். கடவுள் அப்படியே செய்வாராக. ஆமென்.